அன்புள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம். உங்கள் வகுப்பறையில் எந்த மாணவனாவது நடப்பதற்கு சிரமப்படுவதையோ, சாதாரணமாக காணக்கூடிய காட்சிகளை சிரமப்பட்டு காண்பதையோ, அருகிலிருந்து நீங்கள் பேசும்போதே அதை புரிந்து கொள்ள சிரமப்படுவதையோ பார்த்திருக்கிறீர்களா? இத்தகைய மாணவர்களின் இடர்பாடுகளை நீங்கள் எவ்வாறு உணர்ந்துள்ளீர்கள்? நாம் இதனை ஒரு சாதாரண பிரச்சனையாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் மேல் சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் ஒரு குறைபாடே. இத்தகைய குறைபாடுகள் உடல் சார்ந்த குறைபாடு எனப்படும் பிசிக்கல் டிசபிலிட்டி. இத்தகைய உடல் குறைபாடுள்ள மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆவர். உடல் சார்ந்த குறைபாட்டில் பல வகைகள் உள்ளன. அதில் ஒன்று உடல் இயக்க குறைபாடு, லோகோமோட்டார் டிசபிலிட்டி. உடல் இயக்க குறைபாடு என்பது எலும்புகள், மூட்டுகள் அல்லது தசைகளின் இயக்க இயலாமையை குறிக்கிறது. இத்தகைய குறைபாடுகள் இயற்கையாகவோ அல்லது விபத்து மூலமாகவோ ஏற்படலாம். இந்த உடல் இயக்க குறைபாடுகள் உள்ள மாணவர்களை நாம் எவ்வாறு கண்டறிவது? நடப்பதில் சிரமம் இருக்கும், பொருட்களை எடுப்பதிலும் பிடித்து கொண்டிருப்பதிலும் சிரமம் இருக்கும், அறுவை சிகிச்சை மூலம் கால்கள் துண்டிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருக்கும், உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏற்படும் சிதைவு, தன்னிச்சையாக நடக்க முடியாமல் காலை இழுத்து இழுத்து நடக்கலாம், நடக்க அல்லது நகர்ந்து செல்ல எதையேனும் சார்ந்திருக்க வேண்டும். இந்த குறைபாடானது உடலின் எந்த பகுதியிலும் காணப்படலாம். எடுத்துக்காட்டு, கழுத்து, கைகள், கால்கள் போன்றவை. இத்தகைய அறிகுறிகள் உள்ள மாணவர்களை நாம் உடல் இயக்க குறைபாடுள்ள மாணவர்கள் என்று கண்டறியலாம். அதே நேரத்தில் குறைபாடு உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த அறிகுறிகள் அல்லது குணாதிசயங்களின் அளவுகள் மாறுபட்டு இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். தொழுநோயிலிருந்து குணமான நபர், லெப்ரசி கியூர்டு பர்சன். நாம் இதுவரை இயற்கையாகவோ அல்லது விபத்து மூலமாகவோ உண்டாகக்கூடிய குறைபாடுகள் பற்றி கண்டோம். ஆனால் சில குறைபாடுகள் நோய்களால் கூட உண்டாகிறது. உதாரணமாக, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த தொழுநோயிலிருந்து குணமான பிறகு அன்றாட வாழ்வில் அவர் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளே இந்த குறைபாடுகள் ஆகும். இந்த தொழுநோய் எவ்வாறு உருவாகிறது? தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. இது குறிப்பாக தோல், கண், மூக்கு மற்றும் நரம்புகளை பாதிக்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான அறிகுறிகள் என்னென்ன? தோலில் நிறமாற்றத்தினால் ஏற்படும் திட்டுகள், கைகள், கால்கள் மற்றும் கண் இமைகளில் ஏற்படும் பலவீனம் மற்றும் உணர்வின்மை, முகச்சிதைவு உடையவராக இருக்கலாம். தொழுநோயின் காரணமாக உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் குறைபாடு இருக்கலாம். விபத்து, மருத்துவ காரணங்கள் இல்லாமல் கைவிரல்கள் அல்லது கால்விரல்களை இழந்திருக்கலாம். இத்தகைய பாதிப்புடைய மாணவர்களை நாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என கண்டறிந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மூளை முடக்குவாதம், செரிப்ரல் பால்சி. மூளை முடக்குவாதம் என்பது ஒரு நபரின் அசைவுகள், சமநிலை, உடல் தோற்றம் ஆகியவற்றை பாதிக்கும் குறைபாடாகும். மூளை முடக்குவாதம் என்பது பெரும்பாலும் பிறப்பதற்கு முன்னால் இயல்பற்ற மூளை வளர்ச்சியினாலேயே ஏற்படுகிறது. செரிப்ரல் பால்சி, சிபி என்பது ஆரம்பகால குழந்தை பருவத்தில் ஏற்படும் குறைபாடாகும். சரி, இந்த மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நாம் எவ்வாறு கண்டறிவது? இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன? உட்கார்ந்து செல்வது, ஊர்ந்து செல்வது போன்ற உடல் அசைவு மற்றும் பேச்சு முன்னேற்றத்தில் தாமதம், சமநிலை மற்றும் தசை தொடர்பு இல்லாமை, நடுக்கமான பதற்றமான தன்னிச்சை அசைவுகள் ஏற்படும், நடப்பதில் சிரமம் இருக்கும், உடல் அசைவு இயக்கங்களில் சிரமம், அதிகப்படியான உமிழ்நீர் வடிதல்.
இத்தகைய அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை நாம் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என கண்டறியலாம். தசைநார் சிதைவு, மஸ்குலர் டிஸ்ட்ரபி. தசைநார் சிதைவு குறைபாடு என்பது தசை பலவீனத்தையும் ஒட்டுமொத்த தசை இழப்பையும் ஏற்படுத்தும் ஒரு கூட்டு நோயாகும். இது நகர்ந்து செல்லுதல் மற்றும் நடக்கும் திறனை பாதிக்கின்றது. மேலும் இதயம் மற்றும் நுரையீரலின் தசைகளிலும் கூட தசைநார் சிதைவு குறைபாடு உண்டாகலாம். இந்த தசைநார் சிதைவு குறைபாடுள்ள குழந்தைகளை கண்டறிவதற்கான அறிகுறிகள்: நடப்பதிலும் ஓடுவதிலும் ஏறுவதிலும் சிரமம், மூச்சு விடுவதில் சிரமம், அடிக்கடி கீழே விழுதல், நுனி கால் விரல்களில் நடப்பது, படுத்திருந்த அல்லது உட்கார்ந்த நிலையில் இருந்து எழுவதில் சிரமம். இத்தகைய அறிகுறிகள் உள்ள குழந்தைகளை தசைநார் சிதைவு குறைபாடு உள்ள குழந்தைகள் என கண்டறியலாம். குள்ளத்தன்மை, டுவார்ஃபிசம். குள்ளத்தன்மை குறைபாடு என்பது ஒரு மரபணு அல்லது மருத்துவ நிலையின் விளைவாகும். இத்தகைய குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை கண்டறிவதற்கான அறிகுறிகள்: முழு வளர்ச்சியடைந்தவரின் உயரம் 4 அடி 10 அங்குலத்திற்கும் குறைவாக காணப்படும். சிறிய கழுத்து, பெரிய தலை, தட்டையான மூக்குடன் இருப்பர். குறுகிய கைகள் மற்றும் விரல்கள், விரல்களுக்கு இடையில் பரந்த இடைவெளி, அகன்ற மற்றும் உருண்டையான மார்பு, தாமதமாக பருவமடைதல் அல்லது பருவமடையாமல் இருத்தல். மேற்கண்ட அறிகுறிகள் கொண்ட குழந்தைகளை குள்ளத்தன்மை குறைபாடுள்ள குழந்தைகள் என கண்டறியலாம். இதுவரை நாம் கண்ட குறைபாடுள்ள மாணவர்களுக்கு வகுப்பறையில் ஏற்படும் சவால்கள்: சோர்வு. உடல் குறைபாடுள்ள மாணவர்கள் பெரும்பாலும் சோர்வுற்று காணப்படுவர். அதன் காரணமாக கழிப்பறை, நூலகம் மற்றும் வெளிப்புற சூழல்களை பயன்படுத்துவதில் சிரமப்படுவர். செயல்பாடுகளில் ஏற்படும் சிரமங்கள்: உடல் குறைபாடுள்ள மாணவர்களின் உடல் உறுப்புகள் அவர்கள் நினைத்தது போல் தன்னிச்சையாக இயங்குவதில் சிரமம். அதன் காரணமாக பேனாவை பிடித்து எழுதுவதில் சிரமம் உண்டாகலாம். எழுதுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளலாம். பக்கங்களை திருப்புவதில் சிரமப்படலாம். கட்டுப்பாடு இல்லாத தலை அசைவு காரணமாக நிலையான அளவில் அச்சிடப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் சிரமம் உண்டாகலாம். வருகை புரிய இயலாமை. உடல் குறைபாடுள்ள மாணவர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லும் நிலை, பள்ளிக்கு வருகை புரிய இயலாத நிலை உருவாகலாம். அவர்களது உடல்நிலைக்கு ஏற்ப அளிக்கப்படும் சிகிச்சைகளில் மாற்றங்கள் செய்யப்படுவதன் காரணமாக பள்ளிக்கு வருகை புரிய இயலாத நிலை உருவாகலாம். சமூக விலக்கல், புறக்கணிப்பு. இத்தகைய உடல் குறைபாடுள்ள மாணவர்கள் மற்ற மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளதால் சமூகமயமாதல் பாதிப்படைகிறது. இதன் காரணமாக மாணவரின் கற்றல் பாதிப்படையும் நிலை உண்டாகலாம். உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சுற்றுப்புற மாறுதல்கள்: வகுப்பறை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் உள்ள தடைகளை நீக்கி மாற்றுத்திறனாளி மாணவர்களும் எளிதாக இயங்கும் வண்ணம் அமைத்திட வேண்டும். வீட்டிலிருந்து பள்ளி வரை முறையான சாலை வசதிகளும் மற்றும் பள்ளியிலிருந்து வகுப்பறை வரை முறையான சாய்தளம் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும். சக்கர நாற்காலி செல்லும் அளவிற்கு வகுப்பறை கதவு மற்றும் வழித்தடங்கள் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும். கழிப்பறை அணுகக்கூடிய வகையில் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் கழிப்பறையை பயன்படுத்த உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவியாளர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளி மாணவர்களை முதல் வரிசையில் அமரச் செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் தேவைக்கேற்ப சரி செய்யக்கூடிய வசதி உள்ள மேசைகளை வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தன்னிச்சையாகவும் பாதுகாப்பாகவும் வகுப்பறையில் செயல்படும் வகையில் தடைகளை நீக்கி மேசை, நாற்காலிகளை சீராக அந்த மாணவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் அமைத்தல் வேண்டும். எளிதாக நகர்வதற்கு ஏற்ப கதவுக்கு அருகில் இருக்கைகளை வழங்கலாம்.
மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் அவருக்கு உதவியாக உதவியாளர் யாரேனும் இருக்கும் பொழுது அந்த மாணவனுடன் நீங்கள் உரையாட நேர்ந்தால் அந்த உதவியாளருடன் உரையாடுவதை தவிர்த்து மாணவரிடமே நேரடியாக உரையாடி அவருக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிய வேண்டும். மேற்சொன்ன மாற்றங்கள் அனைத்தும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும்.